உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இன்னைக்கு கூட என்னையும் என் குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். தேவ பிள்ளைகள் அநேகரை சாட்சியாக நிறுத்திருக்க நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த புது வருடத்துல முதல் ஆத்மாவால் அருமையான சரவணா கலாவை கொண்டு வந்து எல்லாரும் கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் ஆவியானவர் அருமையான பிள்ளைகளுக்கு அந்த பிரதர் சபைக்கு கூட நான் வரல. அவர் பிரேமாவுடைய வீட்டுக்காரர் கொப்படைமன் கோயில கடை இருக்குது. அவர் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த அருமையான சகோதரி அவர்கிட்ட போய் மருந்து காட்டு மருந்து வாங்கும் போது தன்னுடைய வேதனைகளை சொல்லி இனிமேல் நாங்கள் வாழ மாட்டோம் அவ்வளவுதான் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த எண்ணம் உதித்திருக்குது. சிஸ்டர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஏன்னா நிறைய காரியங்களை சொல்லி ஜெபிப்பார். ஆனாலும் ஆலயத்துக்கு நான் அதிகமா வர சொல்லுவேன், வர முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அவர் மூலமாய் ஒரு ஆத்துமாக்களை ஒரு குடும்பமாய் அவர்கள் கடந்த நாட்களை நான் சொல்லும் பொழுது அவங்க வீட்டுல இருக்கிற காரியங்களை அவருடைய சத்துருவின் போராட்டங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனையா இருந்தது. ஆனாலும் அந்த குடும்பத்தை தேவன் தப்பி வைத்ததற்காக கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா? தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாவும் கட்டளையில நிற்கும். அவ்வளவு வேதனைகள் விட்டோன்னா இன்னைக்கு இரவு நான் சந்திக்கலைன்னா இன்றைக்கு அந்த குடும்பம் இருக்க முடியாத அந்த சூழ்நிலைகள், அவ்வளவு வேதனைகள் ஊடாய் போய்கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை தேவன் இந்த நாள்ல சபையில கொண்டு வந்து தேவன் தூணாய் நிறுத்துவதற்காக கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். சாட்சிகள் சொன்னா நிறைய சொல்லலாம். புதுப்பட்டியில ஒரு சபை உருவாக்க, சூரக்குடி, தேவகோட்டை, சாத்திரசம்பட்டி, இந்த நிறைய பகுதிகளை ஆவியானவர் நமக்கு நிறைய கிராமங்கள் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மாத்திரம் போகக்கூடாது. அதற்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடைசி காலம் சொல்லும் பொழுது சாத்தானுக்கு 1000 வருடங்கள் தேவன் என்ன கட்டி வைக்க போற. அடுத்து அவருக்கு நித்தியமான அக்னி கந்தகம் இருக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு என்டர்லி லைஃப், ஒரு பெரிய ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததா பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால் எல்லாம் சொல்லுவீங்க? கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதல் வரும். ஆமென். அதற்கு தேவன் இளைப்பாறுதல் வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் என்பதை ஆவியானவர் கடந்த நாட்களில் சொல்லிக் கொடுக்க போனதை தேவன் சொல்லிக் கொடுப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இன்னைக்கும் நாம பிரசங்கத்துக்கு என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எடுத்து வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம். எடுத்து சத்தமாய் ஒருவர் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமென். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம், தேவ ஆவியானவர் நம்மளோடு பேசும்படியா, தேவனுடைய கரம் நம்மளோடு நீட்டப்படும்படியா, தேவன் ஆண்டவர் இந்த நாள்ல இந்த முதல் வாரத்துல என் தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மளை பிடித்து தேவன் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மாறாதவர். ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். தேசத்துல காணப்படுகிற காரியங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து உற்று பார்க்க வேண்டிய காலத்துக்கு நேரே வந்திருக்கிறீர்கள். இந்த ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபையின் நிமிஷமாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் எச்சரிக்கையான சத்தம். ஏழை தடி கொடி கலா கண்கண் பழுதி ஆந்தல படுதியா ராங்கினி தியாத்தில் பல்படுதியா ஏகோபடி நிற்கிறவன் என்று சொல்கிறவன் விழுந்து விடாமல் எச்சரிக்கையாயிரு. ரேபி படுதி ஆந்தல படுஷகரபா ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்கப்படவன். தன்கண் தொருதி ஆந்தல பலரு அலானி சுக்கூதி ஆந்தல படுஷகரபா என் ஜனமே ரீபிபடு விழித்து ஒரே தடி தியாத்தில் படுபடுதி ஆந்தல படுஷகரபா பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்துருவின் நகக்கரங்களில் இருந்து சாத்தானுடைய தந்திரத்தில் இருந்து எல்லா விதமான அசுத்த
கிரையிலிருந்து தேவன் உங்களை மீட்டுக் கொண்டு அபிஷேகத்தினால் வல்லமையினாலும் நிரம்புகிற ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துல என் தேவன் வைத்திருக்கிறார். வைத்த நோக்கம் நிறைவேற போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அச்சாரமாய் முத்திரையார் என் தேவன் பலத்த கிரியைகளுடைய வழி நடத்தப் போகிறார். அதற்கு ஆயத்தமாகிற ஒரு கூட்டமாய் இவனை வைத்திருக்கிறார். எழுப்புதலுக்கு காலம் அல்லவா இது? ஜோசுவாக்கள் எரேமியா எஸ்தர் ராஜாத்தியுடைய காலம் அல்லவா? எழுப்புதலுக்காய் வாஞ்சிக்கிற தேவ ஜனமே, உன்னை நீ எவ்வாறு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்? உன்னுடைய ஜென்ம சுபாவம் மாறி இருக்கிறதா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள். வெளிகரா தடித்தொழுதி ஆந்தல பலிஷகரபா ராங்கினித்தி ஆந்தல பலிஷகரபா லும்பிக்கடி தியாந்தல பலிஷகரபா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறார் என்றார். குடும்பத்துல இருக்கிற வண்டன் போட்டி பொறாமைகள் சத்துருவின் கிரியையை அழித்து கொண்டு வந்து வேதனை வியாதி வறுமை பலவீன போராட்டத்திலிருந்து என் தேவன் உன்னை விடுதலையாக்கி அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்பதை மறவாது. அவருக்காய் எதையாவது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீ உள்ளத்தில் வைக்கும் பொழுது தேவன் நம்மளை கொண்டு பலத்த கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ரத்தத்துக்குள் வைக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து ஆவியானவர் கருத்துல கொடுங்க. நீங்க பெரிய காரியம் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் கடந்து வந்த பாதைகளை நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சபை பிள்ளைகளுக்கும் தேவாவியான் கடந்த வருடத்துல என்ன சொன்னாரோ அதை இந்த வருடம் செய்ய தேவன் கிருபை கொடுத்திருக்கார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரம் 3வது வாரம் நாங்கள் பெண்களாய் சபை முடித்தவுடனே நிறைய ஆண்கள் வந்தாலும் வாருங்கள். ஏதாவது ஒரு கிராமம், நீங்க ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதற்காய் ஜெபியுங்கள். இப்பொழுது 5 கிராமம் சாத்திரசம்பட்டி, தேவகோட்டை, சூரக்குடி, புதுப்பட்டி, புளியங்குடியிருப்பு என்ற காரியங்கள்ல நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கேட்செல்லாம் அதையே அப்படியே தேவனுடைய நாம மகிமைக்காய் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். இனி வருகிற நாட்கள்ல ஒவ்வொருவர் உங்களுக்குன்னு ஒரு பாரம் கொடுத்திருப்பார். அந்த பாரம் உள்ள அந்த கிராமங்களை நீங்கள் சொல்லுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கிராம ஊழியம் செய்ய போகிறோம். இனி மாதம் ஒரு முறை பெண்கள் குழுவை தவறாமல் நடக்கிறது. அதே போல ஆண்கள் வாருங்கள், வந்து வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாட்கள்ல நீங்கள் சாவி வாங்கி ஜெபியுங்கள். குடும்பமாய் நோவாவின் பிள்ளைகள் நுழையும் போது அவர்களை தேவன் பாதுகாத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கு. எடுக்காத நியூ இயர்க்கு வராதவங்க எடுத்துக்காங்கப்பா. இன்றைக்கு தேவ ஆவியான நம்மளோடு பேசுகிற வார்த்தை எரேமியா 31:2. மீண்டுமாய் வாசிங்க பிரதர். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று சொல்லி இது என் சிந்தையை நேராய் நவம்பர்ல இருந்து அதிகமா, ஏன்னா அந்த நவம்பர்ல இருந்து அதிகமாய் பேசுவார் ஆவியானவர். அந்த நவம்பர் மாசம் என்னென்ன நான் பார்க்கிறேனோ, கடந்த வாரத்துல பிளைட் மேல இருந்து இறங்கி எரிஞ்சு விழுகிறத பார்த்தேன் நிறைய. நான் 31ஆம் தேதி ஆவியானவர் சொல்ல கிருபை கொடுத்தார். அடுத்து மரணத்திற்கு ஒரு அடி தப்ப யார் சொன்னா அது சொல்லுங்க? தாவீதும் பவுலும் சொல்றார். அப்ப அதே வாரத்தை நேற்று பிரான்ஸ்ல இருந்து கலிபோர்னியா போன பிளைட்ல ஜன்னல் 16,000 அடி உயர பறந்த அந்த பிளைட்ல ஜன்னல் கதவு திறந்தது. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பயந்திருப்பாங்க பாருங்க. அவர்கள் ஆண்டவரை அறிந்தபடியினால் மரணத்திற்கு ஒரு அடி தான் பாக்கி இருந்தது என்று சொல்லி அத்தனை பேரையும் பாதுகாத்தா. ஜப்பான்ல இந்த பிளைட்ல 317 பேரை பாதுகாத்தா. நம்ம ஜெபிக்கிற இரவுல ஜாமக்கரலாய் 10 மணியிலிருந்து 11 மணி வரை ஜெபிக்கிறோம். அதிகாலையில் 5:30 ஜெபிக்கிறோம். லேடிஸ் பிரேயர் ஜெபிக்கிறோம். தனிச்சமா திங்கட்கிழமை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மாதம் ஒரு உபவாச கூடி ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ இந்த வாழ்க்கை போதும், ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காய் ஓடி வாருங்கள். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் சந்ததிகளும் ஏசாயா 58 பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை உயர்த்தவில்லை என்றால் எலியாவை போல யார் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேவன் பலத்த கிரியை செய்யறார். அருமையான தேவஜனமே, இது எப்படி இந்த நாட்களை இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார் என்றால், என்னோடு தேவன் பேசின வார்த்தைகளை நிச்சயமா உங்களுக்கு தேவன் பட்டயத்துக்கு தப்பிவித்த தேவ ஜனம்தான் இன்றைக்கு நாம் சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு முன்னாடி வியாதி என்ற பட்டயம், வறுமை என்ற பட்டயம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் நான் அருமையா இந்த 12 வயதை நீங்க இழந்துடாதீங்க. இந்த 12 சிறு பிள்ளைகளை பிடிச்சுக்கோங்கப்பா.
ஏன்னா பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா ஆவியானவர் அசைவாடுவார். அந்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணரணும். அருமையான தேவ ஜனமே, அப்ப தேவ ஆவியானவர் அந்த 12 வயதுல என்னை பிடித்தார் என்றால் சாதாரணமா இல்ல. அவ்வளவு பட்டயமாய வியாதி, வேதனை, வறுமை, என் தகப்பனுக்கு மனநலம் பாதித்து நாங்கள் குடும்பமாய் பக்தோடு வாங்கி 7 பிள்ளைகளுடைய இறக்க இருந்த எங்களை தேவன் ஒருத்தவங்க சொன்ன, எந்த தெய்வம் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது? இயேசு ஒருவர் தான் பாவத்திற்கும் சாபத்திற்காக ரத்த சிந்தி சாத்தான் பிடியிலிருந்து விடுதலையாக்கி இன்றைக்கு அதே இடத்துல, இதே கீழாநிலை கோட்டையில ஆலயத்தை உருவாக்க, இனி புதுப்பட்டியில ஆலயத்தை உருவாக்க, இனி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவித்து கிராமத்துக்கு ஒரு நம்ம பகுதியில 156 கிராமங்களுக்கு செல்ல தேவன் கிருபை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு கிராமத்திலும் எனக்கு ஆவியானவர் கால் வைத்து ஜெபிக்க ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கார். அந்த குடும்பம் முழுவதும் ஆலயமாய் உருவாக்க இருக்கார். கைகளை கட்டி தேவனுக்கு செய்துக. நம் சபையில 5 விதமான ஊழியம், தீர்க்க தரிசனம், அப்போஸ்தல ஊழியம், அடுத்து அது மாத்திரமில்ல போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம், வரப்போகிற சொல்லக்கூடிய பைபிள் ஸ்டடி எல்லாம் செய்வதற்கு கைகளை கட்டி தேவனுக்கு நடிச்சிருக்க. இன்னும் கொந்தி நடக்கிற நாட்கள் போதும். தேவன் ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கு மாத்திரம் பட்டயம் இல்ல, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பட்டயம் இருந்து. யாராவது சொல்லுங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பட்டயம் இருந்து யாரு சொல்றான்னு பாப்பாங்க. உங்களை நம்பி 1 லட்சம் கூட பட்டயம் பந்தய பொருள் சொல்லலாம். ஏரோதுக்கு பட்டயத்துக்கு தப்பித்தார். ஏன்னா அவர் பிறந்த உடனே என்ன செஞ்சாங்க? ஏரோது பிறந்த எத்தனை பிள்ளைய 0 முதல் 2 வயது குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று திட்டம் திருத்தினார். அந்த பட்டயத்துக்கு அவர் தப்பிவித்தார். தப்பிவித்துதான் வனாந்தரத்துக்கு வந்தார். தாவீதுக்குமே பயங்கரமான பட்டயம் இருந்தது. அந்த பட்டயத்துக்கு தப்பி தான் தாவீது என்ன செய்ய வனாந்தரத்துல துதிச்சாங்க. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு நாட்கள் ஹவுஸ் விசிட் நிறைய கூப்பிடுற இடங்களுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஜான்சிமா நீ வரவே வேணாம், எங்களுக்காக ஜெபி, உனக்காக உன் வீட்டுக்கா பாஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் கூப்பிடும் போது மாத்திரம் வந்தா போதும். முதல்ல வாரம் ஒரு முறை போவேன். ஆனாலும் தேவன் இந்த நாட்கள் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வேண வச்சு கூப்பிடுவா. ஆனால் இந்த இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிடல. நியூ இயருக்கும் கிறிஸ்துமஸுக்கும், நியூ இயர் கிறிஸ்துமஸ்க்கு வந்தவங்க நியூ இயருக்கு வரல, அப்படியே நிறைய ஆத்துமாக்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா இந்த சபை பத்தாது. இந்த 3 பிளாட், அருமையான சகோதரர் சொன்னபடி 3 பிளாட் கட்டுவோம். 3 பிளாட் கட்டினா அதுக்கே 2 கோடின்றாங்களே பிரதர் அப்படின்னு. இல்ல, ஆண்டவர் செய்வா, நிச்சயமாய் செய்ய தேவன் கிருபை கொடுப்பார். கைகளை தேடி தேவனுக்கு நினைச்சோமா பூமி ஒவ்வொரு நேற்று தினத்துல அருமையான சரவணா கலாவோ அழுகுறாங்க. என்னால அந்த அழுகையை விட்டுட்டு வருவதற்கு என்னால முடியவே இல்லை. அவ்வளவு கான்ட்ராக்ட்ல அவ்வளவு இருந்தாங்க. கொரோனா வந்து கண்பூச்சை வந்து தேவன் அவ்வளவு பெரிய பட்டையை வைத்து அவர்கள் எல்லா சொத்தை இழந்தாலும் 4 பேருடைய ஜீவனை பாதுகாத்த தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்க. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரை எழுப்ப தேவன் பட்டை உங்க முன்னாடி இருந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தர் எனக்கு வறுமை என்ற பட்டயம், கொள்ளை நோய் என்ற பட்டயம், பெல்லி சுனியர் என்ற கட்டயம் இவ்வளவு இருந்தது. எல்லாவற்றில் இருந்து அருமையான ஜெயராஜபுரம் 15 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா முன்னாடி பின்னாடி என்னென்ன வீட்டுல போட ஒரு அவங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய கடை, அவர் பக்கெட் நம்ப சத்துருவிட செய்வனைகளை வைத்து அவ்வளவு போராடும். அப்படி இருந்த உங்களை தான் தேவன் பட்டயத்திற்கு தப்புவித்து என்ன எங்க கொண்டு வந்திருக்கிறாரா? வனாந்தரத்திற்கு. அந்த தப்புவித்த வீழ்ந்த ஜனம்தான் என்ன செய்யறாரா? இரக்கம் பெறுகிறது. அருமையான தேவ ஜனமே, தப்பி வைத்து எங்க தேவன் கொண்டு போறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள அப்படியே பயங்கரமான போராட்டம், பயங்கரமான சாவின் விளிம்பு, மரண இருளின் திசையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அருணோதயமாய் வெளிச்சம் உதித்த அந்த திசையில உட்கார்ந்த நம்ம பிடிச்சு கொண்டு வந்து ஏன் வனாந்தரத்துல வச்சா? யோசிச்சு பாத்தீங்களா? வனாந்தரம் சொல்றாரு. ஏன் அந்த வனாந்தரம்? ஏன் நம்மளை கொண்டு செழிப்பான பாதையில் நடத்தலாமே? ஏதோ ஒரு தோட்டத்துல வச்சு கனியை கொடுத்து புசிக்க கொடுக்கலாமே? ஏன் தேவன் வனாந்தரத்துல வைத்தாரு என்றால் அந்த வனாந்தரத்துக்குரிய டெபினிஷன் எரேமியா 2:5 நினைக்கிறேன். வாசிங்க டக்குன்னு. எரேமியா 2:5 தான் நினைக்கிறேன். வேகமாய் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து கர்த்தர் நல்லா நீங்க வந்து கர்த்தர் சொல்லுகிறதுனாவே அது அண்டர்லைன் பண்ணிடுறது. அண்டர்லைன் பண்ணி விடவே கூடாது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும், எங்களை எகிப்தாகிய அடிமை தேசத்திலிருந்து வர பண்ணினவரும், வனாந்தரம்னா என்ன பிள்ளைகள் கேட்போம். நியூட்டன் தியரினா என்ன என்றால் என்ன? அப்ப வனாந்தரம் என்றால் என்னன்னு கேட்டா இந்த வசனத்தை உங்களுக்கு எப்பனாலும் சொல்லணும். சத்தம் வாசிப்பா. அவாந்தர வெளியிலும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் எரேமியா 2:5 எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க. என்ன தேடிட்டு இருக்காங்க?
874 பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் வறட்சி மரண இருளும் உள்ள தேசம். வனாந்தரம்னா பாருங்க, இப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. சொன்னோம்னா நிறைய நேரம் ஆகும். இப்படி இருந்த நம்மளதான் சொல்லுங்கப்பா, வாசிங்க. ஒரு நம்மளை யாரும் செய்ய மாட்டா, முடியலன்னு சொல்லி பாருங்களேன். ஒருத்தவங்க கூட என்ன செய்யப்பட்டா, போன் கூட இவ்வளவு நாள் போன் பண்ண கூட போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒருவரும் கடந்து வராதவர்களும் ஒரு மனுஷனும் குடியில்லாத குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். ஆமென். அருமையான தேவஜனமே, இப்படி தேவன் என்ன செஞ்சிருக்காரா, ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு வனாந்தரம், ஒவ்வொரு பிரச்சனைகள் அதன் வழியா கொண்டு வந்து வனாந்தரத்துல வச்ச உடனே நம்ம என்ன செய்யக்கூடாதான், உங்க தேவன் எங்கே என்று முறுமுறுக்கிற தேவ ஜனமா நீங்க இருக்கிறீங்களா? இப்படி நம்ம நல்லாதான ஆலயத்துக்கு போனோம், நல்லதான இருந்தோம், பட்டயத்துல இருந்து தப்பிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாரு, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த பாடுகள்? அருமையான மகளை பிடிச்சு வைப்பா. அப்ப தேவனுடைய கரங்கள், தேவனுடைய அப்படியே ரிஸ்க் எடுத்து தேவனோடு அந்த நீங்க நான் வந்து தரிசனம் பார்க்கறனால சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படி தேவனோடு மனிதனோடு பிசாசின் நகக்கரங்கள்ல இருந்து கூரிய கண்களுக்கு பிடிச்செடுத்து ரிஸ்க் எடுத்து என்ன செய்வாரு, தப்புச்சு ஜீவனை கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு வைப்பாரு. வனாந்தரத்துக்கு வச்சு ஜீவன் கொடுத்த உடனே அருமையான சகோதரன், டீச்சர் கோடி கோடி இருந்துச்சு, எல்லாரும் எனக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு இந்த வீட்டை விற்கணும், எல்லாரும் என்னை கேவலமா பாக்குறாங்க, கேவலமா திட்டுறாங்க. நீங்க வெட்கப்பட்ட தேசத்துலதான் நம்ம என்ன செய்வாரு, உயர்த்துவார். அருமையான தேவஜனே, அப்ப அந்த வனாந்தரத்திலிருந்து தேவன் கொண்டு வந்து வைத்தார் என்றால் எதற்கு என்றால், உங்களையும் எனக்கும் அந்த வனாந்தரத்துல இறக்க செய்வதற்கு தான். அந்த வார்த்தை அண்டல பண்ணீங்க. அந்த வனாந்தரத்துல தேவன் என்ன செய்ய போறாரா, உங்களுக்கு இறங்கும்படி தேவன் காத்திருக்கிறார். இன்னொரு இயேசு அழைச்சல் இருக்குது, சியோனே உனக்கு தயவு செய்யும்படி, உனக்கு இறங்கும்படி தேவன் காத்திருக்கிறாரா. என் பிள்ளை என்னைக்கு முறுமுறுக்காம இருக்கு, என் பிள்ளைக்கு இந்த நன்மை செய்யணுமே, இந்த நன்மை தேவனுடைய சமூகத்துல நிக்குதே, இந்த பிள்ளைக்கு நான் நன்மை செய்யணும் சொல்லி உனக்கு இறங்கும்படி, உனக்கு தயவு செய்யும்படி, உனக்கு தேவன் நன்மை செய்யும்படி காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரா. அருமையான தேவஜனமே, அப்ப இறங்கும்படி தேவன் காத்திருக்கிறார்னா, நான் அந்த முற்பிதாக்கள், இன்னைக்கு முற்பிதாக்கள் யாருன்னு பார்ப்போம். யாத்திராகமம் 14:11 நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க, யூடியூப்லயும் போடுவோம். டவுட் நிறைய பேர் கேட்கிறாங்க. யாத்திராகமம் 14 எல்லாரும் எடுக்கணுப்பா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, யாரு, இந்த வனாந்தரத்துக்கு பட்டயத்துக்கு செங்கடலுக்கு தப்புச்சு. இப்ப இந்த செங்கடல்ல பயங்கரமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நியூஸ பாருங்க, செங்கடல்ல கப்பல்கள், இந்திய கப்பலை புடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்து பயங்கரமான அமெரிக்க போர்க்கப்பல்லாம் பயங்கரமா அந்த மத்திய தரைக்கடல் இருக்கிற அந்த செங்கடல்ல இப்ப பயங்கரமான பதட்டம் நடக்குது. வாசிங்கப்பா. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்துல ஒண்ணுமே இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க, இங்க வந்து எகிப்துல எவ்வளவு இருந்தோம், கொம்மட்டி காயிடுச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அங்கெல்லாம் இல்லைன்னா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்க என்று பயங்கரமா முறுமுறுக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு எரேமியா 2 சொல்லப்பட்டபடி அந்த பிதாக்கள் முற்பிதாக்கள் சொன்னதை போல உங்களுக்கு லேசான ஒரு பாடுகள் வரும் பொழுது உங்களுக்குள் எப்படி இருதயம் இருக்கிறது, அந்த இருதயத்துல நீங்கள் தேவனை வைத்திருக்கிறீர்களா, முறுமுறுக்கிறீர்களா? வனாந்தரம், அந்த வனாந்தரத்துல தேவன் எதற்காய் கொண்டு வந்து வைக்கிறார் என்றால் உங்களுக்கு இறங்கும்படி. எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம்னா, கீழே இருக்கிற வனாந்தரத்தையே பார்க்கிறோம். தேவன் நம்ம தலைமையில் வைத்திருக்கிற இரக்கத்தை யாரும் பார்க்கல. அந்த இரக்கத்தை பார்க்காத ஜனங்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுப்பாங்க. இந்த வனாந்தரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கீழே இருக்கிற வனாந்தரத்தை பார்க்காம உங்க தலைமையில் வைத்த தேவனுடைய இரக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எப்படி இருக்கும், ஒரு அபிஷேக மழை தேவன் கொடுத்திருக்காய். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. அப்ப வனாந்தரத்தை இனி பார்க்காமல் உங்களுக்கு தேவன் வைத்த அந்த இரக்கத்தை பார்க்கும் பொழுதுதான் தேவன் என்ன செய்வாரா, உங்களையும் இந்த தேவ ஜனத்துல வைத்து ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டுமா. இத்தனை பேர் இருந்தோம், அத்தனை பேர் மத்தியில உங்களையும் என்னையும் மீதியான ஜனமா ஏன் வச்சாரு?
எதுக்கு வச்சாரு? நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? அந்த வைத்ததன் நோக்கம் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து, என்னை ஏப்பா இவ்வளவு விக்கிர கட்டுகள், பிலிசூனிய கட்டுகள், மாந்திரிய கட்டுகள், கடன் பிரச்சனை, இவ்வளவு காலங்கள் மத்தியில என்னைய கொண்டு வந்து ஒரு ஜீவனோடு ஒரு பட்டயத்துக்கு தப்பி, ரெண்டு விதமான காரியங்கள், பட்டயத்துக்கு தப்பி இருக்கோம், வனாந்தரத்துல இருந்து தேவன் வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய இரக்கம் வைக்கும்படிதான் தேவன் வச்சிருக்கிறார். பலவீனம் என்ற பட்டயம் இருந்துச்சா, வியாதி என்ற பட்டயம் இருந்துச்சா, அடுத்து வந்து விபத்து என்ற பட்டயம் இருந்துச்சா, போராட்டம், நெருக்கம், கடன் பாரங்கள் என்று எத்தனை காரியங்கள் இருந்துச்சோ அத்தனை காரியங்கள் இருந்து தேவன் உங்களை தப்புவித்து எல்லாவற்றிலும் தேவன் உங்களை நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று கண்டு, நம்மள்ட்ட என்ன காரியம் இருந்துச்சு யோசிச்சு பாத்தீங்களா? தேவன் இத்தனை ஜனங்கள் மத்தியில யாருக்குமே கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை, எத்தனை பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த புது வருடத்துல ஆயுசு வருடங்களை கூட்டி ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஜெபிப்பதற்கு, துதிப்பதற்கு, அந்த பட்டயத்திற்கு தப்பி வனாந்தரத்தில் இரக்கம் பெறும்படிதான் தேவன் என்ன செஞ்சிருக்காரா? உங்களையும் என்னை வச்சிருக்காரு. மறுமையான தேவ ஜனங்களே, அந்த வனாந்தரத்துல வச்சு நானும் கூட சொன்னேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இந்த போராட்டத்தை நீக்குங்க ஆண்டவரே. பிள்ளைகளை வந்து உட்காரணும், ஒரு இடத்துல உட்காரணும், எங்கேயுமே போக கூடாது. பிள்ளைங்க பெற்றோரை வைங்க, இவனை கரெக்டா இங்க கொண்டு வந்து வைங்க, சரியாகும். அப்ப வந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியா தேவனுடைய சமூகத்துல நினைச்சுனா, வனாந்தரம்னா எங்க? தேவன் வனாந்தரத்துல வச்சுதான் தேவன் என்ன செஞ்சாரா? வசனங்களை போதித்தார். எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? வனாந்தரத்துல வைத்து மலை பிரசங்கம். அப்ப 3 நாள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வனாந்தரத்துல வச்சு அப்படியே சீசர்கள் வந்து அப்படியே வனாந்தரத்துல சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப சத்தியத்தை கேட்கும் போது என்ன சொல்றாங்களா? அந்த சீசர்கள் 3 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இவங்களை போக விடட்டுன்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்கள உட்கார வைன்றார். ஏன் போகட்டும்னு சொல்லிருக்கலாம்ல? ஆண்டவரே இந்த இடத்துல அவங்களுக்கு ஆண்டவருக்கு ஒண்ணுமே தெரியாதனால, இது வனாந்தரமா, அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, இது வனாந்தரமா இருக்கு ஆண்டவரே, இத அவங்கள போக விடுங்க ஆண்டவரே, அந்த ஜனங்களை போக விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, இல்ல அவர்களை உட்கார வைன்றார். ஏன் என்று சொன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து, அவர்களை அப்பத்தை கொடுத்து, அவர்களுக்கு வனாந்தரத்தை போக்கும்படியாய் ஆவிக்குரிய வார்த்தைகளையும் கொடுத்து, பூமிக்குரிய மன்னாவாய் 5 அப்பம் 2 மீனை கொடுத்து அவர்களை போஷிக்க தேவன் வல்லமையில இருந்து கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவான். அப்ப வனாந்தரத்தை போகணும்னு சொல்லாதீங்க. இந்த வனாந்தரத்துல என்னை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, நன்றி. இந்த வனாந்தரத்துல எனக்கு என்ன கத்து கொடுக்குறீங்க? அந்த வனாந்தரத்துல எனக்கு தேவன் வச்சு என்னை போஷிங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய மன்னாவை கொடுங்கப்பா. இந்த சரீரம் பலப்பட, பூமிக்குரிய சரீரம் பலப்பட, வார்த்தை என்ற ஆவிக்குரிய மன்னா வந்து ஆத்மா ஆவியும் பலப்பட, இந்த சரீரம் பலப்பட. நிறைய பேருக்கு அவ்வளவு இருக்கு சுகர், அது இது வந்துட்டு பக்கத்துல வச்சு சாப்பிட முடியாம இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் தேவன் 3 வேளை சாப்பிட கிருபை கொடுத்திருக்கிறாரா? எவ்வளவு துதிக்கணும். என்னோட ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு வாங்க, எவ்வளவு பேர் கண்ணீர் விடுகிறார்கள். மருத்துவ இனி அடுத்த ஆஸ்பத்திரி ஊழியம் போங்க, எத்தனை பேர் தெரியுமா அழுது கொண்டிருக்கிறார். யாரு எனக்கு விடுதலை ஆக்குவா, யாரு இருக்கா என்று கண்ணீரோடு இருக்கா. போக முடியாது. 1 மணி நேரம் ஜெபிங்கள். 2004 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாது என்று கேட்டார். எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம்? இன்னும் பரிசெயர் சதுசெயர் என்று குறை சொல்கிறவளா இருக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட் வச்சிருக்க சபையை குறித்து. நிறைய பேர் என்ன செய்யறாங்களா, செய்யறவங்க குறை சொல்றாங்களா. அருமையான சகோதரத்தை நேற்று போனேன், டீச்சர் உதவி செய்யறவங்க, உதவி செய்யாட்டி பரவாயில்ல டீச்சர், செய்யறவங்க குறை சொல்லாம சபை மக்கள் இருந்தா போதும். அருமையான மகன் சரவணா சொல்ற, என்னப்பா ஆண்டவர் உனக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கா, கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவான். அப்ப செய்யறவங்க ஊக்குவீங்க, பரவாயில்ல வந்து செய்யறாங்களே அப்படின்ற ஒரு வாயில நல் வார்த்தை ஔஷதமான மருந்து. அவர்களை கொட்டாதீங்க, கொட்டும் தூணனா இருக்காதீங்க. உங்களுக்குள்ள வார்த்தை கொட்டும் தூணா இருக்க கூடாது. அன்பான கண்டிப்பு இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அன்பா பாவத்தை வெறுங்கள், பாவிகளை நேசிங்க. பாவிகளை நேசிக்கதான் மனுஷகுமார் பரத்துல இறங்கி வந்திருக்கிற என்பதை ஒரு நாளும் மறவாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற நேசிங்க. கண்ட சோதனை நேசிக்கலைனா காணாத சோதனை எப்படி நேசிப்பீர்கள்? அருமையான தேவஜனமே, இன்றைக்கு வனாந்தரத்துல வச்சு இறக்கம் பரவலாம். இந்த ஜனங்கள் வனாந்தரம் ஒன்றுமே வாங்க முடியாது, என்னமோ ஏசப்பாக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளும் இப்படித்தான், ஆண்டவரே போதும் ஆண்டவரே இவங்களை விடுவீங்கன்னு சொல்லுவார். ஆனால் அந்த பாடுகள் தொடர்ந்து இருக்கும். ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த வனாந்தரத்தை விரட்டி அவர்களுக்கு இரக்கம் செய்யதா தேவன் இந்த நாளில் வைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் எடுத்து வாசிப்போம். யாத்திராம 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். வனாந்தரம்
எப்படியெல்லாம் இரக்கம் பெற்றார்கள் என்று நிறைய சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கே நேரம் ஓடி போயிட்டது. அந்த என்னென்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் சொல்ல தேவன் கிருபை கொடுப்பதற்காக ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாத்திராம 2:6 பக்கம் சொல்லிருங்கப்பா. 70 அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவர் அதின் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றாள். ஆண்டவர் குரமா என்று இது எல்லாருக்கும் தெரிந்தனால வேகமா நான் சொல்லி போகிறேன். என்ன செய்யறாங்கன்னா, உடனே பெரிய ராஜா வரப்போறேன்னா 0ல இருந்து இருக்கிற பிள்ளைகளாம் கொல்லணும் பொழுது எபிரேய பிள்ளைகளை எல்லாம் கொல்லணும்னு சொல்லி சட்டம் ஏற்றியாச்சு. பட்டயம் இருக்குது. எல்லா எகிப்து நதியில வெட்டி பட்டயத்துக்கு நிறைய இருக்குது. ஆனா மோசேயினுடைய அம்மா மட்டும் என்ன செய்யறாங்க, 3 மாசம் பிள்ளை என்ன செஞ்சுட்டாங்க, எப்படியோ சத்தம் கேட்காம ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதற்கு மேல என்ன செய்ய முடியல, அவங்களால என்ன செய்ய முடியல, ஒளிச்சு வைக்க முடியல. உடனே நைல் நதியை பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்களேன். முதலைகள் அதிகமாகி தங்கக்கூடியதான். அந்த முதலைகளுக்கு எது பிடிக்காத, நாள் இருக்காதான். அந்த யாத்திராம 2 படிச்சு பாருங்களேன். நாணல் பெட்டியில ஒரு கூடையை செஞ்சு அந்த மோசை என்ன செஞ்சுட்டா, தண்ணியில விட்டுருக்கான். தண்ணியில விட்டா எங்கேயாவது போயிருக்கலாம்ல. யாரு பட்டைய வச்சாங்களோ, யார் பார்வோருடைய குமார்த்தி கையிலேயே போகுது பாருங்களேன். குமார்த்தி கையில போய் அப்ப அவ மீண்டும் சத்தமாய வாசனை வாசிங்கப்பா. அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அதன் மேல் இரக்கமுற்று எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றால், நீங்க அதுல நிறைய நீங்க வாசிச்சீங்கன்னா நான் வேகமாய் சொல்லிட்டு போறேன். அத என்ன செய்யறானா, அப்படியே அந்த பிள்ளை வளருது வச்சு அந்த சகோதரியே வளர்க்கிறா. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி அந்த எபிரேய ஸ்திரியை கூட்டிட்டு வான்னு சொல்றா. அது மோசேயினுடைய தாயே கூட்டிட்டு வராங்க. இந்த பிள்ளை எனக்காக அந்த வளர்க்கறதுக்கு என்ன செய்யறேன், சம்பளம் கொடுக்கிறேன். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்களேன். எவ்வளவு பட்டயம் அந்த மோசேக்கு நேரம் இருந்த போதும் அந்த பட்டயத்தை உருவாக்கின குடும்பத்திலேயே 1 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம் வளர்க்க வைக்கிறாரு? குட், 40 வருடம் வளர்க்க வைக்கிறார். 40 வருடம் பட்டயம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த பட்டயம் வனாந்தரத்துல வச்சு உங்களை வாழ்வழிக்க செய்வதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு செய்யுங்க. அந்த வனாந்தரத்துல வச்சு உங்களை வளர செய்வதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு செய்யுங்க. இவ்வளவு காலம் வனாந்தரம் எனக்கு அப்படியே பாடுகள் வேதனைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவஜனே, எத்தனை காலம் நான் பாடலி. இன்னைக்கு நீ குடிக்க சோறு தண்ணி உனக்கு உடுத்த துணி கொடுத்த தேவனுக்கு நீ எவ்வளவு துதிக்கிறாய்? துதிச்சு பார். உன் பிள்ளைகளை பூமியில உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி இருக்க பண்ணுவார். அருமையான தேவஜனமே, அந்த பட்டயம் உனக்கு நேராய் நிற்கும் பொழுது 40 வருடம். அதுல 2:9 வாசிங்களேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு. பாவனுடைய குமார்த்தி அவளை நோக்கி, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு யாரு பார்வோம் குமார்த்திக்கு வளர்த்து கொடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்க. இவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். இப்படிதான் உங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். என்ன சங்கீதம் 41:5 பாருங்களேன். தாவீதுக்கு நிறைய சொல்லலாம். இதை 1 வார்த்தை மட்டும் என் உள்ளத்தை கடந்த நாள் தொட்ட வார்த்தையை சொல்லிட்டு போறேன். வேகமாக அவன் எப்பொழுது சாவான், சொல்லுகிறார்கள். வஞ்சனையாய் பேசுகிறான், சேகரித்துக் கொண்டு ஊற்றுகிறான். இப்படியான காலங்கள் இருக்குது. இந்த காலங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கடைசி நிமிஷத்துல தேவன் ராஜா இயேசு ராஜா மகாராஜா வர போகிற வாசல் அருகே நிக்கிறார். பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா காரியம் நடக்குது, ஒன்று கூட நடக்காம இல்ல. அருமையான தேவதேவன், எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. அப்போஸ்தலர் 3:19 மீண்டும் இந்த வசனம், தேவன் உங்களிடத்துல திரும்பி வரணும்னா தீர்க்க தரிசனம் வேகமா 20 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:19-20. அப்போஸ்தலர் 3:19-20 வேகமா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும் மட்டும் முன்னே குறிக்கப்பட்ட முன்னே ஏற்கனவே வந்துட்டார். வந்த கிறிஸ்துவை அவர்களை உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு
என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்படியே வாசிப்பா. எல்லா வார்த்தைகளாலும் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், அருமையானது. எல்லா காரியங்களும் நிறைவேறி தீர்ந்த பிறதான் பரிசுத்த ஆவியார் நமக்கு என்ன செய்வாரு? வருவார். அந்த காலத்தையும் பிதா ஒருவரை தவிர யாருமே அறிய முடியாது. திருடன் வர்ற விதமா தான் நடக்கும். எப்படி நடக்கும், எப்படி செய்யறது தெரியாது. ஆம், அருமையான தேவன், நான் புத்தியில கண்களை விழித்திருக்கணும். அப்ப தேவனிடத்திலிருந்து இரக்கங்கள் அப்படி கடந்து இருக்கான். அந்த இரக்கங்கள் அந்த பார்வோனுடைய குமார்த்திக்கு இறக்க வைத்து இன்னைக்கு எப்படி நிறைய பேர் அந்த வெள்ளம் இதுல அவங்க தேவன் கொடுத்த இறக்க அவர்கள் கடந்து வந்தனாலதான் ஏழைகளுக்கு செய்யறாங்க. அப்ப அந்த பார்வோன் குமார்த்திக்கு அந்த பிள்ளை அழுதவுடனே ஒரு இறக்க கொடுத்ததுனாலதான் பாதுகாக்கப்பட்டது. அப்ப உங்கள் மேலும் என் மேலும் தேவனுடைய இரக்கம் கடந்து வரணும். அந்த இரக்கத்துக்கு நான் பாத்திரவான்களா இருக்கும் பொழுது தேவன் நம்மளையும் அந்த 40 வருடம் அந்த பார்வோன் பட்டை இருக்கிற அந்த இடத்திலேயே பார்வோன் குமார்த்தினுடைய கையிலேயே எல்லா என்னென்ன வித்தைகள் எல்லாவற்றையும் வளரக்கூடிய எபிரேய கலைகள் எல்லாவற்றையும் கற்று வாழ வைத்தார். வளர வைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் அருமையான தேவதே, இன்னும் நேரம் கடந்தபடி அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். 2 நாளாகமம் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் பக்கம் சொல்லுங்கப்பா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் தமிழ்ல சொல்லுங்க. 456ஆம் பக்கம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்கணும். பைபிள் கிறிஸ்தவ பிள்ளைலாம் பைபிள் கொண்டு வர நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துறேன்ப்பா. பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க, முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவாங்க. அதனால பைபிள் இல்லாம நம்ம வரவே கூடாது. முந்தி வந்தா முந்தி ஆசீர்வாதம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எப்படி பாருங்களேன், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கலாம். இப்படித்தான் நிறைய பேர் நான் எதுக்கு உயிர் வாழ்றேன், போதும் அத்தா இந்த பாடுகள் இருக்கிறதுக்கு நினைச்சேன். டீச்சர் நீங்க இதுலயே இருந்திருக்கலாம், அங்க இருந்து கொண்டு வந்துச்சு இந்த பாடு அனுபவிக்க, அதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் என்ன தெரிஞ்சிருக்கா. ஆனா இன்னைக்கு அவர்கள் எல்லாம் சபைக்கு தூணாய் நிறுத்திருக்கா. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப இதே இதுல அந்த 1 ராஜாக்கள் 18 கடைசி வசனம் வாசிங்களேன். அதுல 18:46 நினைக்கிறேன். 46 கரெக்டா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். எலியா செய்த எல்லாவற்றையும் அவர் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டா? ஆகாபுக்கு எசபேலுக்கு அறிவிச்சான். அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரம் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். அப்ப பாருங்க, பாகால் முன்னாடி மண்டியிடாத ஒரு கூட்டத்தை கொடுப்பேன்னு சொல்லி அத்தனை 400க்கு அதிகமான பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டுட்டான். கொன்று போட்டு அவருடைய ஓட்டம் அவ்வளவு ஓடுன அதே எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? போது ஆண்டவரின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு? சூறை செடியில போய் படுத்துட்டார். இதே போல எத்தனை பேர் அது எங்க போய் படுக்கிறாரு? வனாந்தரத்துல. எந்த இடத்துலப்பா? வனாந்தரத்துல. போது ஓடி அவரை போல ஓடின ஓட்டமே கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் வரும். ஆனானப்பட்ட எலியா மோசே எத்தனையோ பேருக்கு வந்தது நமக்கும் வரும். ஆனால் அந்த நேரத்துல உங்கள் மனசு சோர்ந்த நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? வேற யாரையும் பார்க்காதீங்க, எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க. மனுஷன் என்ன செய்வாங்க? சங்கீதம் 41 படி உங்களை வந்து பார்த்து கொத்துவாங்க. அப்படியே மனிதனுடைய நாவின் பக்கடிப்பு, மனிதனுடைய நாவின் சவுக்கடி, அப்படியே இங்க இருதயத்தை இங்க வாழல என்ன குத்தி கிழிக்கிறோமா, அப்படி இருதயத்துல சொல்லி என்ன செய்யுமா? இங்கிட்டு குத்தி அங்கிட்டு போகும். டீச்சர்
ஆத்தாடி இனி உயிரே இருக்க கூடாது டீச்சர், இந்த வார்த்தை கேட்டு நான் உயிரோட இருக்கணுமா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட வார்த்தைகள் இருந்தும் தேவன் என்ன செய்யறாரா? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இவ்வளவு தீர்க்கதரிசிதான் ஒரு எசபேல் என்ற அந்த ஒரு ராஜாத்துக்கு போய் பயந்து எங்க இருக்கிறாரு? சூறை செடியில போய் ஒளிஞ்சு படுத்து கிடக்கிறார். அதே 1 ராஜாக்கள் 19:14 வாசிப்பா. சேனைகளின் தேவனுடைய கர்த்தருக்காக வெறும் பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இப்ப நான் ஒருத்தன் மாத்திரம் மீந்திருக்கேன். என்னைய நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிருவா? கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துலதான் அதுல 19ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிப்பா. கர்த்தருடைய தூதன் என்ன செய்யறாங்க? திருண்ட முதல் முறை சொல்றாரு. நான் வேகமா சொல்லிட்டு இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. ஒரு தடவை எழுப்புறாரு, அடுத்து இன்னொரு தடவை நினைச்சா 2ஆம் முறை வாசிப்பா. திரும்ப 2ஆம் முறை வந்து அவனை தட்டி எழுப்பி பக்கத்துல பேசவே கூடாதுப்பா. ஏன்னா வார்த்தைகள் வரும் பொழுது பக்கத்துல நீங்க பேசவே கூடாது. ஏன்னா தேவனிடத்திலிருந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சு வர்ற வார்த்தைகள் 7 முறை புட்டமிட்டு வருகிற பக்கத்துல பேசும் பொழுது ஆவியானவர் தூக்கப்படுவார். இந்த வார்த்தைகளை அப்ப உங்க இருதயமாயி உள்ளத்துல இருக்கவே இருக்காது. நீங்க என்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறீங்களோ அப்போ உங்க இருதயத்துல வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். வார்த்தை இல்லாம இனி நிக்கவே முடியாது, விழுந்து போயிடும். அதனாலதான் வார்த்தை பரத்திலிருந்து வரும்பொழுது பக்கத்துல பேசவே கூடாது. தேவனுடைய வார்த்தை இறுக்கி உள்ளத்துல வைங்க. மீண்டுமா வாசிப்பா. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் முறை வந்து அவனை எப்படி தட்டி சோர்ந்து போற சூரச்செடியில படுத்து கிடக்கிற அந்த எளிய தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கு. ஆமே. 8வது வசனம் வாசிப்பா. 2ஆம் முறை சரி ஒரு தடவை சொல்லியாச்சு, 2ஆம் முறை சொன்ன எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு என்ன செய்யறாரு? புசித்து குடித்து. அதை சொல்லுங்க, புசிக்க முடியலையா? என்னைக்கு உங்களுக்கு தேவன் என்ன எனக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, உபவாசனால உபவாசம் பண்ணு, அடுத்த நேரத்துல உன் மேல் என் குறை இருக்கிறது, ஆயினும் உன் பேரில் குறை இருக்கு, திராட்சரசத்தை உட்கொள்ன்றார். நீங்க சாப்பிடலினாவே என்னது? உங்க சரீர தேவ தங்கக்கூடிய ஆலயம், அந்த ஆலயத்தை நீங்க கெடுக்கிறீங்க. வேற எந்த காரியம் உள்ளுக்குள்ள ஆண்கள் இருந்து பான் பிறக்கு போயில இருந்த தேவன் அதை வந்து கெடுக்கிற உங்க ஆலயத்தை கெடுக்கிறீங்க. அதனால கவனமா இருங்கள். புசித்து குடித்து அந்த என்ன அந்த தேவன் நீங்க ஜெபிச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த போஜனத்தின் பலத்தினால் எப்படி எத்தனை நாள் ஆண்டவருக்கு விசேஷமானது? 40 நாள். இந்த 40 நாள் இரவு பகலு ஓரே பின்ற தேவனுடைய பர்வதம். அது எந்த எல்லைன்றீங்கன்னா எசபெல்லாவுடைய எல்லைக்குள்ளதுதான். நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள கொல்லணும்ன்ற இருக்கிற அதே இடத்துலதான் ஓடி வந்தாரா நடந்து வந்தாரா? மீன் வாசிப்பா. ஓரே பர்வதம் மட்டும் நடந்து போனா. அப்ப நடந்து போனா அவன் முகம் எங்க தெரியுதோ கொண்டு வா. இந்த தலையை கொண்டு வந்து இத்தனை பிரைஸ் கொடுக்கற மாதிரி அவனை நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள என்ன செய்யறான்? அந்த பாகால் தீர்க்கதரிசி கொண்டதை போல இவனை கொள்ளும். பட்டயத்துக்கு நான் ஒருத்தன் மாத்திரம் தான் ஆண்டவரை தப்பிச்சிருக்கேன், என்னையும் கொல்ல வகை தேடுற போதும், அவ கொல்றதுக்கு பதில நீங்க என்ன செஞ்சிருக்க? என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன நம்மளே நமக்கு நாள் குடிச்சிடறோம். சத்ருவின் கைகளுக்கு தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்ருவின் நாட்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர் நம்ம ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிச்சு அவர் என்னைக்கு வா பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார் சொல்லும் போது நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுமே ஒழிய அதுக்கு முன்னாடி சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டார். வாசிப்பா. 8ஆம் வசனத்தை சொல்லப்பட்டபடி நடந்து வந்தான். அருமையான தேவஜனமே, அந்த 19ஆம் வசனத்துல முழுசு வாசிங்க. 19 அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் எலிசாவை கண்டான். போட்டான். அவன் முன் செஞ்சவது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு இருந்தவரை விட்டாரா?
அந்த வனாந்தரத்துல வச்சு அவர் வாழ்வழித்து அவரை நடக்க வைத்து அவர் முன் செய்து வந்த ஊழியத்தை அதை காட்டிலும் 2 மடங்கு செய்யத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்காய். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. இன்னைக்கு வயசாயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பலவீனத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுறீங்க. வனாந்தரமாகிய கீழே உங்க கண்கள் எல்லாம் மேலே பார்க்கட்டும். அருமையான தேவ ஜனமே, ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படணும். எத்தனை பேர் சொல்லணும், நிறைய பேர் பயங்கர கொள்ளை நடக்க முடியாத நடந்திருக்காங்க. நிறைய குடல் கேன்சர், பிரஸ்ட், எத்தனை பயங்கரமான காரியங்கள் நம்ம சபையை தேவன் உயிரூட்டி. நான் நம்முடைய காரியங்கள் சொல்லல, ஆவியானவர் செஞ்சார், ஆண்டவர் செஞ்சார். எத்தனை பேர் பிலிசுனை கட்டு நாம் ஜெபிச்சு நான் உங்க கணவன் அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி குரங்கு போரி பாய்ந்தார். நிறைய பிலிசுனை கட்டு, செய்வன கட்டு, தகடுகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை சத்துருவின் நகக்கரங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்து உட்கார்ந்து வனாந்தரத்தை பார்த்து எலியாவை போல நம்மளால ஒண்ணும் முடியாது. டீச்சர், என்னால லேடிஸ் பிரேயருக்கு வர முடியாது. ஆண்டவர், உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவன் ஸ்கூல் முடிச்சு பேப்பர் அவளை திருத்தணும். வேக வேகமா டைம் கிடைக்கும் போது பாதியை திருத்திட்டு அடுத்து இங்க உட்கார்ந்து எல்லா காரியங்களையும் செய்ய எல்லாருக்கும் ஆண்டவர் எங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க, வேலை செய்ய தெரியாது ஆனா வேலை வாங்க தெரியும். அதெல்லாம் தேவனுடைய கிருபை தான். என்னால ஒன்றும் இல்லை. அட்ட டைம்ல கொண்டு வா சொல்லி எல்லா லைட் அவன் பையவே பண்ணவே மாட்டான். எலக்ட்ரிஷியன் 10,000 கொடுத்தா, ஆண்டவர் 5,000 கொடுக்க கிருபை கொடுத்திருக்க. கைகளை தட்டி தேவனுக்கு அடித்தது. அப்ப இன்னும் பாதி வேலைகள் இருக்கு. அப்படியே எல்லாம் இந்த ஒரு அப்ப உனக்கு தெரியாம நான் சொல்லிட்டேன் சரின்ட்டு அடுத்து இன்னொரு பெரிய எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு ஒரு ஃபேன் கலெக்ட 175 ரூபா, உனக்கு 200 ரூபா வச்சுக்கா. அப்புறம் கனெக்ட் பண்ணி அவன் சந்தோஷமா அவங்க கிருபை கொடுத்தா. இந்த ஃபால் சீலிங்ல இருந்து எல்லாவற்றுக்கும் 1 ரூபாய் இல்லை. ஆனாலும் சரியாய் தேவன் செஞ்சார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி சொல்கிறேன். அந்த 22ஆம் தேதி முதல் ஆலயத்துக்கு வீட்டுக்கு ஏன்னா ஜூஸை கொட்டி கொடுக்கணும், கொடுத்ததா சாப்பிட அதுக்கு ஓடி அடுத்து இரவு நேரங்களில் அருமையான 63 வயது நிரம்பிய வாலிபர்கள் 3 பேர் வந்து டீச்சர் நீங்க இரவு நேரம் இருக்காதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி அருமையாய் தேவன் செய்ய கிருபை கொடுத்தாராம். அருமையான தேவன் வாலிப பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு செட்டா நம்ம சபைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சாம் ஜெமிமால அடுத்து ஒவ்வொரு செட்டா வாலிப பிள்ளை வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் பூமியில உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்க கைகளை தட்டி தேவனுக்கு ஆலயத்துக்கு வர்றோம். நம்ம ஏன பூமியில உயர்ந்து யாருமே படிக்காத இடம் பிள்ளைகள் வந்து நிறைய பிள்ளைகளை சொல்லலாம், பேர நேரம் இல்ல. பூமியில பெஸ்ட் காலேஜ் 500 ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்து அப்படி நான் நினைச்சு பாக்குறேன். இந்த காலேஜ்ல நம்ம பிள்ளைய படிக்க அந்த காலேஜ் வெளியே தான் போய் பார்த்துட்டு வர்றேன். இந்த காலேஜ்ல பார்க்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வந்து அந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்து பிள்ளைகள் +2 முடிச்சு அந்த லீவ்ல வந்துருங்க, படிக்க வந்துருங்க, டெக்கரேஷன் பண்ணுங்க. அவ்வளவு இந்த பிள்ளைகளை எனக்கு உயர்த்தி என்ன படிப்பு, டாக்டரேட்னா டாக்டரேட் படிப்பு, டாக்டர் படிப்பு, இந்த படிப்புனா அந்த படிப்பு, எல்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டேன். வந்து வேலை பார்த்தா உட்கார்ந்து அந்த பிள்ளைகளை தலையில கையை வச்சு ஜெபிச்சு இன்னைக்கு பிள்ளைகள் பூமியில உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க கைகளை தேடி தேடுங்க. இந்த படிப்பு தான், இந்த இடத்துலதான் இந்த லிங்கஸ்டிக்கு என்னென்னமோ சொல்றாங்க. இந்த படிப்பு கொடுத்து தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார். அருமையான தேவன். இது ஏனோ தானே இல்ல, வாழ்ந்த உண்மையான சரித்திரத்தை சொல்கிறேன். அருமையான ஒண்ணு எல்லாரும் நடந்த கதையை சொல்வார்கள், உண்மையான சரித்திரம். அதை சொன்னா எங்க நமக்கு பெருமையா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி பாதியை மறைச்சிடுறேன். அருமையான தேவதர்வு. இன்றைக்கு தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் எளிய வைப்பில் அந்த 19:2 அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்தாரோ அதை மீண்டும் அந்த 19:2 மட்டும் வாசிப்போம். எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி எப்படி சொல்ற ஆள் அனுப்பி செய்தது போல நாளைக்கு இந்நேரத்துல உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவோ அதற்கு அதிகமாகவோ எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல. இதை கேட்டு இதை போல உங்களை சத்துரு வந்து பல்ல பிடிக்கிட்டாரு, ஆண்டவர் தலையை நசுக்கிட்டாரு. வாளுதான் இருக்கு. அவன் சத்துரு சிங்கம் போல சீரதான் செய்வான், பாம்பு படையெடுக்கதான் செய்யும். ஆனா என்ன செய்யாது, அது வந்து கொத்தாது. அது போலதான் நீங்க நல்லா பாரு, சிங்கம் போல கெச்சிக்கிற சிங்கம் போல வலு சர்ப்பத்தின் கிரிகளை போல அப்படிதான் வரும். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உங்களையும் என்னையை பார்த்து மனிதர்கள் உங்களை வந்து நம்பிக்கையிட்ட எளியாக்கி 19:2 சொல்லப்பட்டபடி நம்பிக்கையிட்ட சூழ்நிலை உருவாக்கிட்டாங்களா? இன்றைக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய கரத்துல இருக்கிறீங்களா? அந்த அந்த வனாந்தரமான சூழ்நிலை எளியாவை போல சூரியச்செடியின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? எழும்புங்க. இன்னைக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஜெபித்து கொடுத்த இதை பருகுங்க. தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் திராட்சரசத்தை உட்கொள்ளுங்க, வார்த்தையை உட்கொள்ளுங்க.
தேவனிடத்திலிருந்து வருகிற ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி இன்னும் நிறைய சொல்லலாம். காய்கறிக்கு மட்டும் டோர் டெலிவரி காலையில நினைச்சேன். அருமையான சகோதரன் மூலம் காய்கறிக்கு டோர் டெலிவரி கொண்டு கைகளை தட்டி தேவனுக்கு. ஆனாலும் ஆலயத்துக்கு வந்து ரிஸ்க் எடுத்து தான் வர்றோம், ஓடிதான் வர்றோம். நைட்டு அதுக்கு ஆண்டவர் நைட்டே குளிக்க செஞ்சு நைட்டே எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி சனிக்கிழமை குளிச்சு சனிக்கிழமை எல்லா காரியத்தையும் செஞ்சு 9-10 வரை இருந்து, ஏன்னா சமைக்கிறதுக்கு வேகமா வரணும், மக்கள் வரமாட்டேன்றா. அவங்கள ராம்நகர்ல நின்றுறாங்க, அவங்கள போய் கார்ல கொண்டு வந்து விட்டு அப்புறம் காய்கறி நறுக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணி பெண்கள் வாங்க, பெண்கள்லாம் செய்றீங்க, நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு. அதே போல ஆண்கள் ஓடி வாங்க, ஆண்டவருக்காய் ஒரு கலசம் தண்ணி கொடுங்க. செய்யல என்னன்னு கேளுங்க. எலியாவின் தேவன் எங்கே என்று அநேகருக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். தேவன் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் செய்து முடிக்கும் வரை தேவன் உங்களை கைவிட மாட்டார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாள்ல இறக்க பெறுங்க. சத்துரு குறித்த நேரத்துல நம்ம விளைவிட வைக்க மாட்டார். சத்துருவின் கைகளுக்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எப்ப இந்த வனாந்தரத்துல இறக்கம் பெரும்பாலுதான். இன்னும் முறுமுறுப்பு. எத்தனை நேரம் ஜெபிக்கிறீங்க? 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? ஆயக்கார பரிசை போட இருக்கிறீங்களா? அடுத்தவங்களை அப்படி அவங்க ஆலயத்துக்கு ரெகுலரா வந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் சென்மஸ்வாமி மாறலையே, இன்னும் கோபம், எரிச்சல், மாம்சத்தின் கிரியை 17 கிரியை. நான் வரும்போது யாரும் உங்க வீட்டுக்காரமான கணவனா மனைவிட்டு கேட்பேன், மனைவனா கணவிட்டு கேட்பேன், பிள்ளைகள் பெற்றோட்ட கேட்பேன். நிச்சயமா இனிமே பெரும்பாடுதான் வரப்போகிறேன். ஆம், ஒரே ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்வோம். கூட்டத்தை கூட்டுறது இல்ல. பரலோகத்துக்கு போகும் பொழுது எக்கால சத்தம் தணிக்கும் பொழுது நாம் மனவாட்டிகளா கைகளை தீவட்டி எடுத்துக்கொண்டு எண்ணெயும் தீவட்டியும் குறையாமல் இருக்க வேண்டுமா? அருமையான தேவன். அப்ப இரக்கம் செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? எலியாவுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் தேவன் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனா இருப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பிரசங்க 8:1 எல்லாத்துக்கும் காலம் உண்டு. நோய்க்கு விடுதலையாக்க, குணமாக்க, நட எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அதுலயே பிரசங்க 8:3-11 தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பிரசங்கி 3:11 வேகமாய் வாசிங்கள். அடுத்து ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிரு, ஓடி வந்துருவாங்க, எந்திரிச்சுவாங்க. அவர் சமூகத்துல அதன் காலத்திலே நேர்த்தியாய் கைகளை தட்டி தேவோட கண்ணடிச்சலுமா. அவருடைய சமூகத்துல அவருடைய சன்னிதானத்துல தான் இளைப்பாறுதல் வரும். அந்த இளைப்பாறுதல் வரும். ஒவ்வொரு நாளும் நாட்கள்ல இளைப்பாறு வரும், மகிழ்ச்சியில இளைப்பாறு வரும், பலன்ல வரும். அப்படின்னு இரவு ஜபத்துல ஒவ்வொரு நேரம் நான் அதை சொல்லிக் கொடுக்கிற யூடியூப்ல பாருங்க. வேதத்தை அதிகமா கேளுங்க. கேட்கிற மூலதான் விசுவாசம் வரும், கேள்வினால விசுவாசம் வரும். விசுவாசத்துக்கு கொண்டு நீங்க மேற்கொள்ள முடியும். ஆமா, அருமையான தேவஜனமே. இன்னும் பவுலுக்கு கூட புதிய ஏற்பாடுல ஒண்ணு சொல்லலைன்னு நினைக்காதீங்க. அப்போஸ்தலர் 23:12 வேகமாய் வாசிப்போம். அல்லேலூயா. அறிபிபடுதியாம் தலபல சிகதடபா. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க பிரதர். 12 வாசிட்டு 11 வாசிங்களேன். 12 விடியற் காலமான போது தாங்கள் பவுலை என்ன செய்யணுமா? கொலை செய்யும் அளவும் புசிப்பது. எப்படி சபதம் எடுக்கிறாங்க பாருங்க. சத்துரு பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை. சாத்தா எவ்வளவு பாருங்க எப்படி பண்ண, குடிப்பதும் இல்லை. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்ன சபதம்? எப்படியா சேலஞ்ச். இன்னைக்கு வந்து நிறைய பேர்லாம் டக்கடக்கன்னு சொல்லுவேன். லேடிஸ் பிரேயர்ல ஜெபிக்கிறோம். மாத்திமா இருக்கு என்னன்னு யார் 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 இருக்கா, யோகியா என்னென்ன இருக்கா, குஜராத் அது இது என்ன செய்யறா? கிறிஸ்தவ ஒருத்தன் கூட இங்க இருக்க கூடாது. முஸ்லீம்ல அவன் ஓடி போயிடணும். இந்து நாடு இந்துக்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஸ்டேண்டா வச்சுட்டு பயங்கரமா கருவறையில போய் பயங்கரமான செய்வனைகள் பயங்கரமாக ஓதிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் நம்ம தான் என்ன செய்யறோம்? தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் என்ன செய்யறோம்? வெளிக்காம இரவு ஆத்தாடி நம்மளால அதிகாரம் முடியாது. கிறிஸ்தவர்கள் தேவனுக்காய் 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாது என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்ப 11ஆம் வசனம் வாசிங்க பிரதர். அன்று ராத்திரியிலே எங்க நிக்கிறாரா? பக்கத்துல அருகில நின்று பவுலே திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல. எப்படி நம்ம தேவன் தெரியுமா? கொஸ்டினை கொடுக்க மாட்டார், ஆன்சரை சொல்லிடுவார். ஆன்சரை கொடுத்துட்டு அப்புறம் தான் நினைச்சுவாரு கொஸ்டின் வர. இவங்க 12ஆவது வசனத்துல 40 பேர் சபதம் எடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சார், நீ இங்க எப்படி எருசலேம்ல சொல்லி என்ன குறிச்சு சாட்சி சொன்னே, ரோமாபுரி இப்ப இருக்கிற இட்டாலி வாட்டிகனுக்கா ஜெபிங்க.
நிறைய இப்பயே பயங்கரமான நாட்கள் வந்து விட்டது. வாட்டிக்கன்ல தான், ரோமபுரியில தான், கிழக்குல 7 மலைகள் கொண்ட ரோமபுரியில தான் அந்தி கிறிஸ்து வரப்போறான். அங்கதான் உடன்படிக்கை பண்ண போறா. இப்ப இருக்கிற போப்பு போய் அடுத்து வாலிபன் ஒருத்தன் வருவான், வந்து எல்லா ஒரே நாணம் யூதர்களை யூரோப்பியர்கள் பிற ஒன்னாக்கி யூரோ நாணம் வரை போகிறது. எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டதா தீர்க்க தரிசனமா சொல்கிறேன். வேதத்தை இன்னும் பாருங்க. நான் வாலிப பிள்ளைலாம் வேதத்தை படிச்சு நியூஸ பாருங்க. இஸ்ரேல இன்னைக்கு மத்திய திரைக்கடல் சதாம் ஹுசைன் இருக்கும் போதே செல்பான் அல் அசீரான்ற 2 ராணுவ தளபதிகளை கொண்டதுனால ஈரான் இன்னைக்கு சபதம் எடுக்கிறான். யாரு? ஹிட்லரை போல ஈரான் ஈராக்கும் இஸ்ரேல மேப்ல இல்லாம பணம் மட்டும் நான் என்ன செய்யறேன், ஓய மாட்டேன் என்று இதை போல இன்னைக்கு ஈரான் அதிபர் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அடுத்து வந்து வடகொரியால இருக்கிற ஜிம் தென்கொரியாவுக்கு 200 ஏவுகணைகளை நேற்றைய தினத்துல விட்டுட்டாரு. அடுத்து ரஷ்யாவில் இருக்கிற புட்டின் என்ன செஞ்சுட்டார், அப்படி விசேஷித்தமான என்னமோ ஒரு வாகனம், அது எனக்கு தெரியல, அந்த மனப்பாடமா இருந்துச்சு தெரியல. அதை யாருக்கு? ஹிஸ்புல்லா, ஹூக்கு, தலிபான், அடுத்து அல் ஜசீரா, ஹமாஸ், இன்னும் நிறைய இருக்கு. 12 ISS நிறைய தீவிரவாதிகளுக்கு புட்டின் ரகசியமாக ஆயுதங்களை சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் வந்து மும்முனை தாக்குதல் இருக்கு. இனி நீங்க பாருங்க, இஸ்ரேலை எல்லா திசைகளில் இருந்தும் தாக்குதல் இஸ்ரேலுக்கு வரும். நீங்க நேத்து பேப்பர்ல பார்த்தா இஸ்ரேலுக்கு மும்முனை தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. வடகொரியா அதிபர் ஜிம் கான் சொல்றாரு, இதே தொடர்ந்தால், இஸ்ரேல் இன்னும் தொடர்ந்தால் நாங்கள் உலக போர் தொடங்குவோம், என்கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை நான் பிரயோஜனப்படுத்துவேன் என்று தன்னுடைய 12 வயது மகளை அரியணல வச்சு, நீங்க நியூஸ பாருங்க, உலக நியூஸ பாருங்க. கிம் ஜோங் என்ற வடகொரிய அதிபர் தன்னுடைய அந்த பொண்ணு பேரு எனக்கு மனப்பாடமாச்சு, கேளுங்க நான் பார்த்து சொல்றேன். அந்த பிள்ளைய அரியணையில வச்சு இதே நிலைமை இஸ்ரேல் தொடர்ந்தா என்னிடத்தில் இருக்கிற ரகசியமா அணு ஆயுத சோதனை செய்ய மாட்டேன், பகிரங்கமாய் அணு ஆயுத போரை உருவாக்குவேன். அன்றைக்கு முதல் உலக போர்ல எப்படி அமெரிக்கா செய்ததோ அதை போல இன்னைக்கு நான் செய்வேன். ஏனென்றால் அமெரிக்காவும் தென்கொரியாவும் இப்பொழுது பயங்கரமா, ஏன்னா தென்கொரியா கிறிஸ்துவ நாடு, பால்கான்ஸ் வந்தனால அமெரிக்காவும் தென்கொரியாவும் ரொம்ப ரகசியமாய் அவர்களோடு உறவு வைத்ததுனால, நீ ஏண்டா அவனுடைய இனம்தான், அதே இனம்தான் தென்கொரியாவில் இருக்குது, நீ ரகசிய உறவு வைத்ததுனால நேற்றைய தினத்தில் 200 ஏவுகணைகளை ஏற்றி நிறைய பேரை கொண்டிருக்காங்க. நிறைய அழிவு இருக்கு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களை வடகொரியால யார் கிறிஸ்தவன் சொன்னா பயங்கரமா யாருக்குமே தெரியாம பயங்கரமா இருக்கு. இது அமெரிக்கா வந்து சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சு கிறிஸ்தவன் சொன்னா அவங்களை எப்படி கொல்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அந்த தப்பு வைத்து போன பிள்ளைய கொன்று பயங்கரமான காரியங்கள் செய்து கொண்டிருக்குது. நாட்கள் பயங்கரமா இருக்காம். இப்படியான சபதம் அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எலியாவை போல, நெகேமியாவை போல, இஸ்ராவை போல ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அது மாத்திரம் இல்ல, இனி பார்வோனுடைய ஆவி எழும்பதான் செய்யும். டீச்சர் இப்படி ஜெபிக்காதீங்க, ஒடுக்கிறவர் கையில ஒப்பு கொடுக்க வேணாம், நல்ல ஆட்சி வளருது. ஒடுக்கிறவர் கையில ஒப்பு கொடுத்தாதான் என்ன செய்வாங்க, நமக்கு சொரண வரும். எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று சேருவாங்க. ஒரு மனப்பு, நான் பெருசா நீ பெருசா. இன்னைக்கு வந்து அவங்களா ஜெபிக்கட்டும்னு விடல, அவங்க ஜெபிக்கிறவங்க என்ன செய்வா, உதவி செய்யறவங்க உபத்திரம் பண்றவங்க அதிகமா இருக்கிறாங்க. அப்படியான ஒரு மனத்தை தேவன் கொடுப்பார். எல்லா ஜனங்களும் கூடி தேவ சமூகத்துல என்ன செய்யணும், குரல் ஒலிக்கணும். நம்ம தேவ சன்னிதானத்துல கிறிஸ்தவருடைய குரல் அவருடைய சன்னிதானத்துல ஏட்டம் அழுதுதான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறும் கால வருவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அதற்கு நாம இங்க வீட்டுல ஜெபிக்கிறோமே, ஆண்டவருக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? அதற்கும் வசனம் இருக்கு. கோடி கோடி வார்த்தைகள் என்னுடைய நினைவுகளுக்குள் வந்து போகிறது. இன்னைக்கு உலகத்தான் சொல்றான், எத்தனை MP லட்சம் பாட்டுனாலும் நான் ஒரு ஜிபில நான் போட்டு தரேன் டீச்சர், கோடி பாட்டுனாலும் போட்டு தரேன். இப்ப உலகத்தானே கோடி பாட்டுல ஒரு இத்தினூண்டு ஜிப்ல போறானா, அவர் உலக அண்ட சராசரங்களை படைத்து ஒளியாண்டுகளை கடந்து 3வது வானத்தில் இருக்கிற எம்பெருமானாய இறைவன் படைத்த தேவனுக்கு எவ்வளவு ஆனந்த நாணம். அது மாத்திரமல்ல, எல்லா வான்ல அனுப்புற எல்லாத்தையும் அனுப்புற இஸ்ரோ, நாசா, எல்லாருடைய வானியல் சாஸ்திரங்களும் அபத்தமாக போகிறது. எல்லாரும் பைபிளை தேட போறாங்க. இது எங்க இருக்கு, என்ன இருக்கிறது என்பதை இனி வருகிற நாட்கள் காண போகிறார்கள். ஆம் அருமையான தேவ ஜனமே, நீ எச்சரிப்பின் செய்தி இனியெல்லாம் காண சொல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை,
தேவனுக்காய் வைராக்கியமா நிற்கும் பொழுது தேவன் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி இன்னும் முறுமுறுக்கு உங்க வாழ்க்கையில முறுமுறுக்காதீங்க. நிறைய குடும்பத்துல பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த வார்த்தை சொல்லாதீங்க. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதா இழைக்கிற தேவன். நிறைய சாட்சி சொன்னோம்னா ஃபுல் நைட் பிரேயர் ஆயிடும். அருமையான தேவ ஜனங்களே, பலத்த கிரிகள் உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய காத்திருக்கிறா. இன்னைக்கு சாத்திரசம்பட்டியிலிருந்து ஒரு விதவத்தாய் வந்து எனக்கு இந்த இடத்துல நான் அங்கிருந்து வர முடியல, பாதம் ஒரு முறை கம்யூனியன் எடுக்கிறேன், எனக்கு அங்க ஆலயத்தை உருவாக்குங்க என்று சொல்றாங்கன்னா எத்தனை பாரம் இருக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை ஒரு கிராமத்துல 5 கோட்டைகள் இருக்குது, விற்கிற கோட்டைகள். ஆண்டவரை தங்கி தாபரிக்கு ஒரு ஆலயம் இல்லை. எத்தனை பேர் பாரத்தோடு ஜெபிச்சிருங்க. இன்னும் வட அமெரிக்கா, யூரோப், பிரான்ஸ் எல்லா இடத்துலயும் மிஷனரி மார்க்கெட் அவ்வளவு காடுகள்ல நடந்து எவ்வளவு கூறு போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். மிஷனரி மார்களுக்காய் ஜெபியுங்கள். அப்படியே நீங்க நம்ம பார்க்க, நான் இவ்வளவு சொல்றேன், அது தூசு கூட இல்லை, புள்ளி கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர்கள் காடுகள்ல மலைகள்ல நடந்து ஜான் நாக்ஸ், ஜான் லூயி, அந்தமான் நிக்கோபார் தீவுல யாருமே இன்னைக்கு நீங்க போனாலும் கொண்டுருவாங்க. அந்த லூயி இப்ப 2019 இறந்தார். அந்த தேசத்துக்கு யாருமே இன்ன வரையும் போக முடியல. ஒருத்தர் தான் போயிரு, கோதுமை மணிய ரத்தம் சேர்ந்து இருக்கிறார். நீங்கள் ஜெபிங்க, யாரு தெரியும் உங்களை கூட அங்க கொண்டு போவார். அருமையான தேவஜனமே, அந்த மிஷனரி மார்கள் அன்று கொடுத்த அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி, அந்த பவுல் எருசலேமின் மாத்திரமல்ல ரோமாபுரிக்கும் தேவனினை ஆண்டவர் நாம மகிமை கழிச்சு எல்லாம் பின்னாடி வருது. யூரோப்புக்கு தேவன் எங்களை கொண்டு போயிருக்க கைகளை தட்டி தேவனுக்கு நடிச்சு, இஸ்ரேலுக்கு வேகமாய் கொண்டு போயிருக்க ஆண்டவருக்கு நடிச்சிருக்க, ரத்த பூமியாய இலங்கை இஸ்ரேலுக்கு கொண்டு போய் பலத்த கிரியில் செய்வதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிழக்கில் ஏன் இந்த வார்த்தை சொன்னா, கிழக்கில் இருந்து எழும்பி அங்கிருந்து சுவிசேஷம் வந்தது. கடைசி காலத்துல மனுஷகுமாரன் நடக்க போயிருந்த கடைசி நாட்கள எருசலேம்ல அறிவித்ததை போல மீண்டும் அந்த வாசனத்தை வாசி 11 பண்ணி வாசிச்சு தேவனுடைய ஆம மகிமைக்க எழுந்து ஜெபிக்க போயார். ஆவியானவர் பேசுகிற நேரம் வந்து விட்டது. வேகமாய் வாசிங்கப்பா. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே, பயப்படாதீங்க, பயம் வந்துருச்சுன்னு அவன் யார் நிக்கிறாரு? வலதுபுறத்துல நிக்கிறார். வலதுபுறத்திலேயே பிசாசு வருவான்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். பயம் வந்த போது ஒடுங்கி போனீங்கன்னா பிசாசு நினைப்பான். பயம் சுருங்கி சுடிட்டு சூரச்செடியின் அளவு போல படுதா யார் நிற்பா? பிசாஸ். ஆனா படுத்துக்கிட்டு இருதயத்துல ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட பேசுனீங்கன்னா ஆண்டவர் நிற்பார். பாத்தீங்க, பவுலை திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல, என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். ரோமாபுரி